அப்படிங்கிற படம்லாம் டைரக்ட் பண்ணினேன் ஜெகநாதன். பின்னாளில் வந்து காக்கி சட்டை படம், தங்கமகன் படம், வெள்ளை ரோஜா படம்லாம் எடுத்தவர் தான் ஜெகநாதன். இவர் வந்து எடுத்த மிக முக்கியமான படம் அந்த காலத்தில் 1975ஆம் ஆண்டு வந்த இந்த படம். இந்த படத்திலே இருக்கிற இன்னொரு பாட்டும் பயங்கர ஹிட்டு. இன்பமே அப்படின்ற பாட்டில் மொத்த கிளாமரையும் ராதா சலூஜா கொடுத்துருப்பாங்க. இதையடுத்து இன்று போல் என்றும் வாழ்க அப்படிங்கிற ஒரு படத்திலேயே எம்ஜிஆர் அவர்கள் ராதா சலூஜாவை படத்தில் பயன்படுத்தியிருப்பாரு. ஆனால் இன்று போல் என்றும் வாழ்க அந்த அளவுக்கு பெரிய வெற்றி படமாக ஒன்றும் அமையலை. இதயக்கனி ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை 1975ஆம் ஆண்டு கொடுத்துச்சு. 77ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அரியணை ஏறினார். இதயக்கனி அப்படிங்கிற திரைப்படம் வந்து நல்ல வசூல் சாதனை புரிந்த படங்களில் அது ஒன்று. பயங்கர வசூல் தெறிக்க விட்டுச்சு. ஏன்னா திமுகவை விட்டு எம்ஜிஆர் பிரிந்து வந்திருந்த காலகட்டத்தில் வந்த படங்களில் வந்து இந்த படம் வந்து இதயக்கனி அப்படிங்கிற அந்த